2 பேருமே வெளியே போங்கன்னு சொன்ன பேய் தலைவருக்கு திடீர்னு சாம்ஜாங்கோட பிளட் ஸ்மெல் வந்துடுச்சு. உடனே அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்துனதோ ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே அடிச்சிட்டு அங்க இருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது ஏன் எனக்கு என்னாச்சு, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ அந்த போட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதுக்குள்ள இருக்க பேய் தலைவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஊருக்குள்ள உன்னை இழுத்துட்டா, நான் தான் உன்னை காப்பாத்த வந்தேன்னு சொல்றான். இப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆளுங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் துரத்திட்டு வரானுங்க. ஐயோ இன்னும் நம்ம இங்க இருந்து போல, இங்கேயே தான் மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஓடுறாங்க. பீக்கே என்ன பண்றான், வெளியே இருக்க டிவைஸ் எடுத்துட்டு நைஸா ஓடி போறான். 2 பேருமே உள்ளேயே மாட்டிக்கிட்டோன்னு. கரெக்டான டைம்ல டெவில் கிங் வராரு. என்ன பண்ற, எதுக்கு அதை எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா பாஸ், இதை எடுத்துட்டு போனா 2 பேருமே உள்ளேயே மாட்டிப்பாங்க, அவன் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான், அவனும் சாம்சங் சாப்பிட மாட்டான், என்னையும் சாப்பிட விட மாட்டான்னு சொல்றான். சரி சரி இங்க வா, அந்த போட்டோ ஃப்ரேம் எங்க, அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, அதை எரிச்சிட்டா அவன் உள்ளேயே மாட்டிப்பான்ல அப்படின்னு கேக்குறாரு. ஆமா பாஸ், ஆனா என்னால அதை எரிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு நான் எரிக்கிற அந்த போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு டெவில் கிங். அடுத்த சீன்ல ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றா, இந்த இடத்த நான் எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு. எங்கன்னா அந்த கடையில ஒரு பானையில வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி பார்த்தால அது அவளுக்கு ஞாபகம் வருது. ஆமா என்ன திடீர்னு கருகுன ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டதுமே டெவில் கிங் வந்து வெளியே அந்த போட்டோ ஃப்ரேமை எரிச்சிட்டு இருக்காரு. அப்பனா நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான், நீ அந்த கடையில ஏதோ பார்த்துன்னு சொன்னல, அது என்ன, அதை மட்டும் இப்ப நீ பண்ணாதான் இங்க இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறா. ஆனா ஹீரோவோ அது எதுவா இருந்தாலும் இப்ப நீ பண்ணிதான் ஆகணும், அந்த கடையில என்ன பார்த்த சொல்லு, அப்பதான் நம்ம 2 பேரும் வெளியே தப்பிக்க முடியும்னு சொல்றான். அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் அப்படியே பொறுமையா போயிட்டு அவனை கிஸ் பண்றா. அப்ப ஹீரோக்கு செம ஷாக், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த செகண்ட்லயே அவ கொடுத்த அந்த பிரேஸ்லெட் ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பிரேஸ்லெட்டோட பவர் என்ன ஆகுதுன்னா இவனுடைய உடம்புக்குள்ள போயிட்டு அப்படியே அவனுடைய ஹார்ட்டை கட்டி போடுது. இவனுக்கு வலி தாங்கவே முடியல. என்ன பண்ண நீ, இந்த பிரேஸ்லெட் என்ன மந்திர பிரேஸ்லெட்டா அப்படின்னு கேக்குறான். ஆமா இது மந்திர பிரேஸ்லெட் தான், இது நான் உனக்காக தான் வாங்கினேன், இந்த பிரேஸ்லெட்டை நீ போட்டுக்கிட்டா நீ என்ன காயப்படுத்த மாட்ட, அப்படி நீ என்ன காயப்படுத்தினா அது உனக்கு தான் ரொம்ப வலிக்கும்னு சொல்றா. அடுத்த சீன்ல டெவில் கிங் சொல்றாரு, அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோ போட்டுக்கிட்டா இவ மட்டும் எப்படியாவது அந்த உலகத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்றாரு. உடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், உனக்கு வலிச்சா அது எனக்கும் வலிக்கும், யாராச்சும் உன்னை காயப்படுத்தினா அது எனக்கும் வலிக்கும், யாரும் உன்னை காயப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன், உனக்கு எப்ப ஆபத்து வருதோ அப்ப என்னோட பேரை சொல்லு, என்னோட நேம் சன்வோங் காங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல எடுத்த பேருக்கான மெமரி பவரை மறுபடியும் அவகிட்டயே கொடுத்துறான். அடுத்து உனக்கு எப்ப ஆபத்து வருதோ அப்ப என் பேரை சொல்லி கூப்பிடு, கண்டிப்பா நான் உன்னை வந்து காப்பாத்துவேன், இப்ப நீ வெளியே போற டைம் வந்துடுச்சுன்னு சொல்லி அவளை தூக்கி போட்டுறான். ஹீரோயின் அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்ததும் கரெக்டா அவளுக்காக பீக்கே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க மேடம் வந்துட்டீங்களா, பாவம் நீங்க உள்ள போனதுக்கு ஒரு வழியில நானும் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொன்னதும் சரி உள்ள போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எல்லாரும் வந்துட்டாங்க, போட்டோ ஃப்ரேம்குள்ள போனவங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோவா அவன்லாம் சான்ஸே இல்ல, அவன்லாம் வர முடியாதுன்னு சொல்றான். இந்நேரம் டெவில் கிங் அந்த போட்டோவை ஃபுல்லா எரிச்சிருப்பாரு, அவன் உள்ளேயே மாட்டிப்பா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. ஐயோ அவனுக்கு என்னால் தானே இப்படி ஆச்சு, என்ன காப்பாத்த வந்து தானே இவன் உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா ஹீரோவை நினைச்சு. அவர் வெளியே வரதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டதுமே அதெல்லாம் ஒரு வழியும் இல்ல, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பலான்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க.